ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவையாரின் தனிப்பாடல். முன்னுரை. ஔவையாரின் தனிப்பாடல், பாடல் மற்றும் பொருள் விளக்கம், பாடல் சிறப்பு, முடிவுரை. முன்னுரை. அனைத்தையும் என்னால் மட்டுமே செய்ய இயலும் என்ற எண்ணம் மனிதருக்குள் இருக்கக்கூடாது. பிறரை தாழ்வாக எண்ணக்கூடாது. பிற மனிதர்களிடத்தும் பிற உயிர்களிடத்தும் சமத்துவ சிந்தனையுடன் பழக வேண்டும் என்று ஔவையார் சிற்றினங்களின் சிறப்புகளை எடுத்துக்காட்டி சோழ மன்னனுக்கு அறிவுரை கூறுகிறார். இதனை கட்டுரையின் வாயிலாக காணலாம். ஔவையாரின் தனிப்பாடல். ஔவையார் எழுதிய பாடல்களில் ஒன்றான வான்குருவியின் கூடு என்ற பாடல் வெண்பா அமைப்பிலானது. வாழ்க்கையில் நேரடியாக சந்தித்த சிக்கலை பற்றியதாக இப்பாடல் உள்ளது. மிக சாதாரணமான தனிப்பாடலுக்கும் நமக்கு வாழ்க்கையில் என்றாவது வழிகாட்டி நிற்கும் என்பதற்கு ஔவையாரின் பாடல் சான்றாக திகழ்கிறது. 5வது பாடலான இது சோழ மன்னனுக்கு பதில் சொல்லுவதாக அமைகிறது. கம்பரை மிகவும் விரும்பியவன் சோழ மன்னன். எனவே கம்பருக்கு ஆதரவாக பேசினான். ஔவையாரின் அறிவாற்றலை கம்பரோடு ஒப்பிடுகிறான். அதற்கேற்ற பதிலை இப்பாடல் பதிவு செய்கிறார் அவை. இப்பாடல் ஔவையாரின் தனிப்பாடல்கள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. எளிமையான பண்புடைய ஔவையார் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவர், மக்களோடு கலந்து உறவாடியவர். ஆனால் அவர் காலத்தில் வாழ்ந்த கம்பரோ அரசனோடு நெருங்கி வாழ்ந்தவர். அரசன் கம்பரின் பாடல்களை புகழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து ஔவையாரின் மனம் ஏற்கவில்லை. அரசனும் அதனை புரிந்து கொண்டு ஔவையின் கருத்தினை கேட்டான். அதற்கு ஔவை, சொல் நயம் பொருள் நயம் மிகுந்த பாட்டை புகழலாம், கம்பர் பாட்டு என்பதற்காக புகழக்கூடாது என்று சிரித்தார். இதனால் சோழ மன்னன் மிகவும் வருந்தினான். மேலும் கம்பர் இயற்றிய பெருங்காவியத்தைப் போல இதுவரை ஒருவரும் இயற்றவில்லை என்றான். ஔவையார் காவியம் பாடாத நிலையை இங்கு சுட்டிக்காட்டுவது போல தோன்றியது. அதற்கு பதிலாக இப்பாடலை பாடுகிறார் அவை. பாடல் மற்றும் பொருள் விளக்கம். வான்குருவியின் கூடு வள்ளருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யதறிதால் யாம் பெரிது வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றெளிது. மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் அழகான தூக்கணாங்குருவியின் கூடு மரக்கிளையில் அரக்கு பூச்சிகள் உருவாக்கி சேர்த்து வைக்கும் ஒரு வகையான மெழுகு. காட்டு வெளிகளில் கரையான் மண்ணை கொண்டு உருவாக்கிய பழமையான புற்றுகள், தேனீக்கள் கட்டி வைத்த அருங்கோண வடிவ பல அடுக்கு அறைகளுடான மெழுகுக்கூடு, வாயில் சுரக்கும் ஈரத்தை கொண்டு மென்மையான வலையை பின்னும் சிலந்தி ஆகிய இவற்றுள் ஏதேனும் ஒன்றை யாராவது ஒருவரால் செய்து முடிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. எதையும் செய்து முடிக்கும் வலிமையும் வீரமும் என்னிடத்தில் மட்டுமே உள்ளதென கர்வம் கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்திறன் உள்ளது. ஒருவரிடம் உள்ள திறமையை மற்றொருவரிடம் எதிர்பார்க்க கூடாது. எனவே தான் வலிமையானவன் என்று வீரவசனம் பேச வேண்டாம். எல்லாருக்குள்ளும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். எனவே பிறரை தாழ்வாக கருதக்கூடாது என ஔவையார் எச்சரிக்கிறார். அனைவரையும் சமமாக எண்ணி வாழ்ந்திட வேண்டும் என்ற அறிவுரையினை ஒரே பாடலில் வலியுறுத்தியதும் ஏற்றுக்கொண்ட சோழ மன்னன் தலைகுனிந்து தன் தவறினை உணர்ந்தார். பாடல் சிறப்பு. குருவி பூச்சி இனங்கள் அறிவில் குறைந்தனவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் தனக்குரிய தன் திறனை வெளிப்படுத்தி ஆச்சரியமூட்டுகின்றன. அவைகளின் செயல்களை வேறு எவராலும் செய்ய இயலாது. அதற்காக உலகிலேயே தொழில்நுட்பத்தில் சிறந்தவை அவைதான் என எண்ணிவிடுவதில்லை. அதன் கூட்டினை கட்டுவது அதற்கு எளிது என்பது போல ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு தனித்திறமை நிறைந்திருக்கும்.
விருத்தப்பா பாடுவதில் சிறந்தவர் கம்பர் என்றால் வெண்பா பாடுவதில் சிறந்தவராக புகழேந்தி உள்ளார். அந்தந்த துறையில் சிறந்தவரை அறிந்து பாராட்ட வேண்டும். ஒருவரை மட்டும் புகழ்ந்து மற்றவரை தாழ்த்தக்கூடாது. அடக்கத்தோடு கர்வம் கொள்ளாமல் வாழ்வதுதான் உயர்ந்தவர்களின் பண்பாகும். அனைவரின் தனித்திறமைகளையும் சமமாக மதிக்க வேண்டும் என்ற நற்கருத்துக்களை ஔவையார் வான்குருவியின் கூடு பாடலில் குறிப்பிடுகிறார். ஔவையாரின் இக்கருத்தினை சோழனின் அவையில் இருந்த அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முடிவுரை: இடைக்காலத்தில் வாழ்ந்த ஔவையாரின் பாடல்கள் ஒவ்வொன்றும் நற்பாதையை காட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.